அது ஜெயம் ராஜா உழைப்பினுடைய உச்சமா இருப்பாப்ல. நான் சொல்லுவேன், "ஏய் நீ ரீமேக் கிங்கியா அவன்." ரீமேக் படம்னு சொல்லுவாங்க. அவரு ஏதோ அந்த வேலை ஈஸின்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா எங்கலாம் ரொம்ப சீனியரு. அந்த வயசுல அவரு உழைப்பா இருப்பாருங்க. இன்னைக்கும். இ அதாவது எப்படி திட்டுவாருங்கிறீங்க? "என்னடா எடுத்துறீங்க, ஷாட் எடுத்துறீங்க?" பையன. ஆமா. ஆ. பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வளர்ந்தான். அந்த வயசுல அந்த உணர்வு இருக்குது பாருங்க. அவரு VHS போட்டுக்கிட்டு, எடிட்டிங்லாம் ஒரு ஷாட் நம்ம நெனச்சுட்டு ஒண்ணு எடுத்துட்டு போவோம்ல, 6 ஷாட்டா கட் போட்டுருவாரு. உண்மையிலே பிரமிப்பாருங்க அவர பார்த்தா. எந்த இடத்துலயும் அழட்டிக்கவே மாட்டாரு அவரு. அது மாரி ஒரு புரொடியூசருங்க. ஏன்னா நாங்க காதல் வேர்ஸ் படம் பண்ணும்போது, ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். ம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாமா. ஒரு புரொடியூசர் ஒரு படத்த இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும்னு கத்துக் குடுத்தவரே அவர்தான். ஏன்னா நாங்க காதல் வயசு முடிஞ்சு ஜெயம் ரிலீஸ் ஆகப்போது. ராஜா மச்சான் என்னடா பண்ற? நீ வா படம் ரிலீஸ் ஆகும்போது தம்பி முதல் படமா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னயே நாங்க அந்த படம் தெலுங்குல வந்த ஜெயத்தெல்லாம் பார்த்துட்டோம். அவ்வளவு ஒரு ஜட்ஜ்மென்ட் இருக்கு யாரு மோகன் ஐயா அவருக்கு. ஆமாம். இந்த படத்த வச்சுட்டு ரிலீஸ் ஆகும்போது, எல்லா பிரிண்ட்டையும் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டாருங்க. ம். நாங்க ஆஃபீஸ்ல அங்கேயே லேப்ல விட்டோம். ஆஃபீஸ்ல வச்சோம். சரியா பணம் தரல. நெறைய பேர் சொன்ன வாக்க காப்பாத்தல. எந்த டென்ஷனும் இல்லாத படத்த ரிலீஸ் பண்ணாரு. அதே மாரி அந்த உழைப்புக்கான ஊதியம் இருக்குதுல்ல, கம்மி அதிகத்த மீறி நடிகரா டப்பிங் பேசிட்டு போம்போது குடுத்து விட்டுருவாரு. ம். அவரு குரல் பதிவு இல்லையா, நடிச்சுட்டு போனவுனே குடுத்து விட்டுருவாரு. ஆ. அப்படி ஒரு பெர்ஃபெக்ஷனான புரொடக்ஷன். அதே மாரி படத்துக்கு செலவு பண்றதுல தான் வாயால இந்த படம் லாஸ்ன்னு அவர் சொன்னதே இல்ல எந்த படமும்.